ரித்துக்குட்டி ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஆமாம் போஸ் கொடு வரலாம். ஹாய் நீ ஹாய் சொல்லு வரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் போட்டிருக்கிறேன். இதுக்கு வந்து 1 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக நான் வந்து ரெசிபி போட்டிருக்கிறேன். மீன் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து எல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சாச்சு அது வறுக்கிறதுக்காக. மட்டன் வந்து குக்கரில் ஒரு 4-5 விசில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு எல்லாம் போட்டு ஒரு 6-7 விசில் விட்டுக்கலாம். அதை எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பாத்திரம் வச்சு நெய் விட்டுக்கிட்டேன். நெய் விட்டு கரம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா வதங்க விட்டு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆக விட்டு, சின்ன வெங்காயமும் கொஞ்சம் ஒரு 10 வெங்காயம் தட்டி வச்சுருந்தேன் அதையும் போட்டு ப்ரௌன் கலர் ஆக விட்டு 3 தக்காளி போட்டு அதுவும் நல்லா வதக்க விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொத்தமல்லி தழை, புதினா தழை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் 1-1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நம்ம வந்து இந்த கப்பில் 400 கிராம் கப்பில் 2.5 கப்பு அரிசி போட்டிருக்கிறேன். அதுக்கு 5 கப்பு தண்ணி அளந்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு இந்த தயிர் ஃபஸ்ட்டே ஊற்றணுங்க. தயிர் வந்து நம்ம வணங்கும் போதே ஊற்றணும். அதை ஊற்றாதனால இப்போ நான் லாஸ்ட்டாக தண்ணியில் போட்டுக்கிட்டேன். இது 2.5 கப்பு அரிசி போட்டிருக்கிறேன். இந்த அரிசி வந்து நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். தண்ணி இப்படி நல்லா கொதித்து விட்டு இந்த அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா நல்லா கிளறி விட்டுட்டு வேக விட்டு இந்த மாதிரிக்கு மேசாகி வரும்போது நம்ம வந்து தம் போட்டுடலாம். நான் வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு நிறைய தண்ணி குண்டா நிறைய பிடிச்சி வச்சு வெயிட் வச்சு நான் தம் போட்டேங்க. தம் எடுத்து பார்த்தா ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. பொழு பொழுன்னு சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. மீன் வறுவல் பண்ணி வச்சு சாப்பிட்டாச்சுங்க. பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.